இதோ நானே சொல்றேன், ஒழுங்கா அந்த பொண்ணை கூட சேர்த்து வச்சு வாழுங்க அப்படின்னு வந்து இப்ப சக்திவேல் ஒரு பல்ட்டி அடிக்க யாரும் எதிர்பார்க்காத ஒரு திருப்பம்லாம் நடக்கிறதுக்கான ப்ரெடிக்ஷன் தான் அது. இப்ப தங்கமயில் திருப்பி வந்து வீட்டுக்கு போய் அப்படியே சோகமா உட்காந்துருக்காங்க. என்ன செய்யறதுன்னே தெரியலமா. நேரா கடைக்கு போனா மாமாவும் வந்து பேச மாட்டாரு. பேசாம வந்து இப்ப என் மாமனார் அவருமே வந்துட்டு முதல்ல கிளம்பும் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாரு. எல்லாருமே மேல வெறுப்பா இருக்காங்கம்மா. எல்லாம் ஒன்னாலதாம்மா, நீ சொன்னதை கேட்டு நான் எல்லா பொய் மேல பொய் சொல்லி அவங்க கேட்கறாங்க. நீ என்ன வந்து ஜெயில போட்டவள போய் எப்படி வீட்டுல சேர்த்துப்போம், உனக்கே தோண வேணாம் அப்படின்னு கேக்குறாங்க. கரெக்ட் தானம்மா. நம்ம வீட்டுல யாராவது ஒருத்தவங்களை கொண்டு போய் ஜெயில போட்டுதான் நம்ம ஏத்துட்டு இருந்திருப்போமா. இதுல நாளைக்கு வேற கோர்ட்ல அடுத்த ஹியரிங்கிறாங்க. கண்டிப்பா வந்து விவாகரத்து கேஸா அவங்க விடுற மாதிரி தெரியல. நம்ம என்னதான் இந்த கேஸை பிடிச்சி அழுதுகிட்டு இருந்தாலும் அவ்வளவுதான், எல்லாம் போச்சு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கும் பொழுதே தங்கமயிலோட அம்மா பாக்கியம் உடனே வந்து எதுக்கு நீ வேற பயந்து அழுது ஒப்பாரி வச்சுட்டு இருக்க, என்ன இழவு விடாது, இந்த பாரு என்ன நடந்தாலும் சரி நான் வந்து ஒன்னு அவங்களோட சேர்த்து வைக்கிறேன், நான் தான் சொல்லிட்டேன்ல, இன்னைக்கே வந்து இந்த இதுக்கெல்லாம் சரியான முடிவு என்னன்னு சொல்லிட்டு நம்ம லாயரை போய் பார்த்து பேசலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கும் பொழுதே வந்து திருப்பி ஒரு தடவை வேணா நம்ம பாக்கியம் போய் நேரில் போய் பேசி பார்ப்போம் அப்படிங்கிறாரு மாணிக்கம். ஏன் அப்படின்னா வந்து நம்ம இந்த குடும்பத்தோட சண்டை போட்டு திருப்பி நம்ம அவங்கள பகைச்சிக்கிட்டே இருக்கிறதுக்கு ஒரே ஒரு தடவை நம்ம அவங்கள்ட்ட போய் நேரில் நான் வந்து தயவு செஞ்சு என் குடும்பத்தை வந்து சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு வந்து சொன்னதுக்கப்புறமா சரி ஓகே அப்படின்னு வந்து இவங்களும் வந்து சரியா ஒரே ஒரு தடவை பேசி பார்ப்போம். இதுக்கப்புறமா அவங்க சிம்பினாங்க அப்படின்னா வேற வழி இல்லை, நம்ம வேற ஏதாவது வழி தான் எடுத்தாகணும், சிங்கப்பாதை தான் எடுத்தாகணும், பூப்பாதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு வந்து பாக்கியமும் கிளம்பி போகலான்னு போறாங்க. பாக்கியம் தங்கமயிலும் மாணிக்கம் 3 பேரும் ஆட்டோ எடுத்து அங்கே போய் இறங்கி அந்த வீட்டுக்குள்ளே போனால் வீட்டுக்குள்ளார ஒரே கலகலப்பா சவுண்டு கேட்குது. என்ன கலகலப்பா சவுண்டு கேட்குது அப்படின்னு மெதுவாக அவங்க கதவு வழியாக அப்படி உள்ளார நுழைஞ்சு போய் பார்த்தா உள்ளார எல்லாத்துக்கும் விருந்து போட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சக்திவேலு முத்துவேலு எல்லாத்தையும் உட்கார வைக்க சக்திவேல் மட்டும் முறைச்சிக்கிட்டே இருக்காரு. முத்துவேல் வந்து சாப்பிட்டு நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு சாப்பிட்றாரு. பிரியாணி கிரேவி அப்புறம் ரைஸ் ரசம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மாற்றி வச்சு இந்த பக்கம் சிக்கன் 65 என்ன, இந்த பக்கம் மீன் வறுவல் என்னன்னு மாற்றி வச்சுட்டு இருக்க. ஒன்றுத்தையும் வந்து எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது 2 குடும்பமும் சேர்ந்துட்டாங்கம்மா, எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்றாங்கம்மா, அவ்வளோதான் போச்சு, எல்லாரும் சேர்ந்துட்டாங்க, நான் மட்டும் தான் தனியாக இருக்கேன் அப்படின்னு இந்த பக்கம் தங்கமயில் புலம்பிட்டு இருக்கும் பொழுது இங்கே சாப்பிட்டு முடிக்கும் பொழுது இப்போ வந்து அவங்க அம்மாவும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அப்படியே வந்து இவங்க எல்லாத்தோட அம்மா முத்துவேல் சக்திவேல் அம்மாவும் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்பாடான கண்ணெல்லாம் வந்து அப்படியே கலங்கி நிற்குது. இந்த பக்கம் கோமதி இவங்க எல்லாம் சாப்பிட்றத பார்த்து அண்ணி இன்னும் கொஞ்சம் போட்டுக்குங்க, அண்ணி நீங்க என்ன கொஞ்சம் போட்டுக்குங்க அப்படின்னு வடிவு மாறிக்கலாம் பரிமாறிட்டு இருக்காங்க. பரிமாறிட்டு இருக்கும் பொழுது இப்போ வந்து சக்திவேல் மட்டும் குமரவேலை பார்த்து முறைச்சிட்டு இருக்காரு. இது இப்படியே போச்சுன்னா ஒன்றும் சரியில்லடா அப்படிங்கிற மாதிரி. கரெக்டா அப்பன்னு பார்த்து வெளியே இருந்து வந்து சம்மந்தி அப்படின்னு ஒரு குரல் கேட்க எல்லாரும் கரெக்டா சாப்பிட்டு முடிச்சு கையை கழுவலான்றவங்க திரும்பி பாக்குறாங்க. திரும்பி பார்த்தா இப்ப அப்படியே வந்து வாசல்ல தங்கமயில் குடும்பம்லாம் நிக்க உடனே அப்படியே கட்டுப்பு ஆயிடுறாரு சரவணன். எதுக்குடி இங்க வந்த அப்படின்ட்டு வந்து வேகமா கிளம்பி போய் போடி வெளில திருப்பி வீட்டுக்குள்ளேயே வந்துட்டியா நீ அப்படின்னு வீட்டுக்குள்ள வந்து ஹாலில் நிக்கிறாங்க. வீட்டுக்குள்ளேயே வந்துட்டியா நீ, முதல்ல வெளில போங்கன்னு கத்த. சம்பந்தி நீங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டீங்க, என் பிள்ளைய மட்டும் தனியா அனுப்பிச்சிட்டீங்களே, அவங்க உயிருக்கு போராடிட்டு இருக்க நிலைமையில இருக்கா, அவளை வந்து 2 தடவை வந்து நான் ஏன் வாழ்றேன் செத்துறேன்னு பேசிட்டு இருக்கா. ஆனால் நீங்க எல்லாம் விருந்து சாப்பிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் ஆண்டவனுக்கே அடுக்குமா, நீங்க எல்லாம் மனுஷங்களா அப்படின்னு வந்து கேட்க உடனே வந்து பாக்கியம் அவங்கள்ட்ட சமாதானம் பேச வந்திருக்கோம் அப்படிங்கும் பொழுது வெளில போ அப்படின்னு சொல்லி துரத்துறாங்க. இந்த சமயத்தை தான் சக்திவேல் அப்படியே பார்த்து முறைச்சிட்டே இருந்துட்டு சரி ஓகே ஒரு விஷயத்த பண்ணலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணி குமார்கிட்ட வந்து அப்புறம் பேசலாம்டா அப்படின்னு தலையை மட்டும் ஆட்டுறாரு. இப்போ சாப்பிட்டு முடிச்ச பிறகு இவங்களை துரத்து முடிச்சு கடைசி நிமிஷத்தை போய் இந்த குடும்பம் வேற வந்து நம்ம நிம்மதியை கெடுத்துருச்சு, எவ்வளோ சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்படின்னு எல்லாரும் வந்து மாற்றி பேசினதுக்கு அப்புறமா சரி நாங்கள் அப்படியே கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலும் கிளம்புறோன்னே அண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு முதல் தடவை சாப்பிட வந்திருக்கீங்க இந்தாங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. பார்த்தா அப்படியே வடிவுக்கு பட்டு சாரி அதுக்கப்புறம் வந்து முத்துவேல் சக்திவேலுக்கு வந்து வேட்டி சட்டை, இந்த பக்கம் இவருக்கு சட்டை பேண்ட் குமரவேலுக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்காங்க. அதெல்லாம் கையில கொடுத்து வாங்கிக்கோங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா, என்னோடது என்னால் ஏதோ முடிஞ்சது, இதுக்கப்புறம் நான் திருப்பி நாங்கள் வந்து ஒட்டிக்கிட்டு இருப்பேன், நான் திருப்பி வருவேன், வந்து அவ்வளோதான் இதான் என் வீடுன்னு கேட்பேன்லாம் இல்லை. ஆனால் நான் எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு பெரிய உதவியை பண்ணியிருக்கீங்க, எனக்கு அதுக்கு நான் திருப்பி ஏதாச்சும் பண்ணணும்ல நான் அப்படின்னு வந்து எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சக்திவேலுக்கும் லைட்டாக கண் கலங்கிடுது. இவங்க எல்லாம் பேசினோடனே வாங்கிக்கோங்கப்பா அப்படின்னு ராஜி எல்லாம் சொல்ல கண் கலங்குறதோட வாங்குறத வேற அப்படி சக்திவேல் பார்க்குறாரு. இதெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. இதில் எல்லாம் கிளம்பி போனதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இவங்க கோமதியெல்லாம் ஒரே நிம்மதியாகிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் கோர்ட் ஹியரிங் இருக்குன்னா அது வேற இருக்கா அப்படின்ட்டு சரி ஓகே நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணுறாங்க.
இதுக்கடையில் தான் சக்திவேல் என்ன பண்ணுறாரு, குமரவேலை கூப்பிட்டு, டே குமார், நான் ஒரு இடத்துக்கு சொல்கிறேன், அங்கே போயிட்டு வரலாம், இது ஒன்றும் சரியா படலை, இப்படியே போச்சு அப்படின்னா இன்னும் 1 வருஷத்துக்குள்ளார சொத்தை 3ஆ போய் பிரிச்சிடலான்ருவாங்க. ஏற்கனவே நான் பழனி வேலை கழட்டி விட்டுலான் இருந்தேன், 2ஆ மட்டும் போடுறத, அதுலேயும் 1ஆ உனக்கு மட்டும் கொடுக்கணும்னு பார்த்தா இப்போ திருப்பி 3 ஆகி 4 ஆகிடும் போல. சுகன்யா வேற ரொம்ப விவரமாக இருக்கா, வா அப்படின்னு வந்து கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போனால் அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கரெக்டாக அவங்க எங்கே போகிறாங்கன்னு பார்த்தா தங்கமயில் வீட்டு வாசலில் வந்து இறங்குறாங்க. தங்கமயில் வீட்டு வாசல் இறங்குறாங்கிறதுக்கப்புறம் அப்படியே டக்குன்னு கட் பண்ணால் அடுத்த நாள் கோர்ட்டில் வந்து இப்போ முதல்ல வந்து இவங்க எல்லாம் இறங்கி வரும் பொழுதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த பக்கம் பார்த்தா சக்திவேல் தனியாக வந்து அவரை காணோம். ஆனால் முத்துவேல் மட்டும் தனியாக வந்து கோர்ட்டில் நிற்கிறாரு. அண்ணன் இது கோர்ட்டுக்கு வந்திருக்காரு அப்படின்னு வந்து கோமதியெல்லாம் இறங்கி போக, ஒன்றும் இல்லை, இந்த விஷயம் முடிகிற வரைக்கும் வந்து என்ன இருந்தாலும் அந்த குடும்பம் என்ன வேணாலும் பண்ணோம், அதனால தான் இங்கே வெயிட் பண்ணுறேன், நீங்கள் போங்க நீங்கள் உள்ளே போங்க, நான் பார்த்துக்கிறேன், லாயர்கிட்ட மட்டும் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக எல்லாம் முடிஞ்சுன்னு இல்லை, ஆனால் சொல்கிறேன் அப்படின்னா சரிண்ணா அப்படின்ட்டு கோமதிக்கு சந்தோஷம். கோமதி கண்ணெல்லாம் தொடச்சிட்டு உள்ளார போயிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பக்கம் ஆட்டோவில் வந்து பாக்கியம், மாணிக்கம் இவங்கெல்லாம் இறங்கினவங்க வேற யார்ட்டையோ பேசிகிட்டு இருக்காங்க. யார்ட்டுன்னு வந்து பார்த்தா அவங்க இதுக்கு முன்னாடி வச்சு இந்த லாயர் இல்லாமல் இன்னொரு பெட்டரான ஒரு லாயர் நிற்கிறார். இவர் பியூர்ல பெரிய லாயர் ஆச்சே, இவர் எப்படிங்க அப்படின்னு திரும்பி பார்த்தா அவருக்கு பக்கத்தில் மீசையை முறுக்கிட்டு சக்திவேல் நின்றுட்டு இருக்காரு. இல்லை, நேற்று வந்து இந்த குடும்பம் வந்து அழுது எல்லாத்தையும் வந்து பண்ணும் பொழுதே யோசிச்சேன், பாவம் இந்த தங்கமயில் என்ன இருந்தாலும் வந்து பாசம் அன்புலாம் இருக்கும்ல, அது கூட வாழ்ந்துட்டு அப்படியே விட்டா எப்படி, அதனால தான் அந்த குடும்பத்தை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அந்த குடும்பத்தை திருப்பி சேர்த்து விட்டுலான்னு பார்க்குறேன் அப்படின்ட்டாரு. இப்போதான் பார்த்தா குமார்ட்ட அவர் பேசுறது இருக்கு, என்ன பண்ணுறோமோ இல்லைடா, ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த 2 பேத்தையும் பிரிக்கணும் அப்படின்னா ஒரு வழி தான் இருக்குது, திருப்பி அண்ணனும் இவங்களும் சேரக்கூடாதுன்னா இந்த குடும்பத்துக்கு எதிரி யாரோ அவங்க நம்ம நண்பனாகணும், அப்போ தான் நம்ம திருப்பி எதிரி ஆகும், அதுதான் பிளான் அப்படின்னு முடிவு பண்ணி வேணும்னே வந்து இப்போ இந்த குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு எப்படியாச்சும் தங்கமயிலை அந்த வீட்டுக்குள்ள அனுப்பிடணும். அப்போ தான் வந்து அவனுங்க பிரச்சனையை பார்த்துக்கிட்டு இருப்பானுங்க, நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம வீட்டு பிரச்சனையை பார்த்து கடைசியில் நம்ம வீட்டில் சொத்துல பங்கு கேட்க மாட்டாங்கன்னு சக்திவேல் ஒரு குதர்க்கமான ஒரு பிளானை போட்டு வச்சிருக்காரு. அதை பார்த்து வந்து இந்த பக்கம் ஷாக் ஆகி வந்து யோ மனுஷனாயா நீ, நேத்தானே வீட்டுக்கு வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்க அப்படின்னு அந்த பாண்டியன் கேட்க, சாப்பிடும்போது தான்ப்பா பார்த்தேன், பாவம் தானப்பா, அதுவும் ஒரு பொம்பளை பிள்ளை, நீ ஒரு பொம்பளை பிள்ளையை பெற்றவன், நான் தான் வந்து பையனை பெற்றவன், எனக்கு புரியாது, உனக்கே புரிய வேணாம், அந்த பொண்ணு பாவம் எவ்வளோ கஷ்டப்படுது, உயிரே விட்டுறேங்க தான் அவங்க சொன்னாங்கல்ல, அதனால தான் அப்படின்னு வந்து சொன்ன உடனே இப்போ அப்படியே அதிர்ச்சியாகி பார்க்குறாரு இந்த பக்கம் பாண்டியன். அந்த பக்கம் வந்து பார்த்தா முத்துவேல் கரெக்டாக இதை பார்க்காம அவர் அந்த பக்கம் லாயர்கிட்ட பேசிட்டு அவர் நின்றுட்டு இருக்காரு. இப்போ வந்து சக்திவேல் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து சரி ஓகேப்பா நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்ட்டு வேகமாக இது எடுத்து கார் எடுத்து கிளம்பிடுறாரு. ஆனால் அந்த லாயர் இப்போ கூட வந்து இப்படி பார்த்துட்டு ஒரு லுக் அவுட் போகும்போதே வந்து இந்த லாயர் என்ன பேச போகிறாரோ, எப்படி நடந்துக்க போதோ உள்ளார விஷயங்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் பயந்து போயிருக்கு. இதில் வேற வந்து பார்த்தீங்க அப்படின்னா சக்திவேல் வேற சப்போர்ட் பண்ணுறாரு அவங்களுக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சு இந்த குடும்பமும் குழப்பத்தில் இருக்குது. இதில் வந்து இப்போ சண்டை மேலே சண்டைகள்லாம் அடுத்தடுத்து வரது. இப்போ சக்திவேல் முத்துவேலுக்கு இடையில கூட சண்டை வர்றது. சக்திவேல் வேணும்னே பிளான் பண்ணி தங்கமயில் இந்த வீட்டில் சேர்க்கறதுக்கான ஹெல்ப் பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நடந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ கோமதி இருக்கிற சந்தோஷத்துக்கு நாளைக்கு இந்த வீட்டுக்குள்ளார சக்திவேல் முத்துவேல் வந்தாங்க அப்படின்னா அது சிம்பிளாக முடிஞ்சிருமா, இல்லை இதை விட இன்னும் நிறைய பிரச்சனைகள்லாம் வரும்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலில் இருக்கக்கூடிய மகாநதி சீரியலில் அடுத்து குமரன் திருப்பி வர்றது, கமருதினே குமரனா வராரா அப்படிங்கிறதுக்கான ப்ரெடிக்ஷன். இன்னொரு பக்கம் சிறகடிக்க ஆசையில் அடுத்தடுத்து 2-3 அதிரடியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது. அதில் வேற வந்து பார்த்தீங்கன்னா ரோஹிணி தான் கர்ப்பமாக இருக்க மாதிரி சொல்லி ஏமாத்துறது, பல விதங்களில் அப்படியே வந்து மனோஜை தாம் பக்கம் எடுத்துக்கிறதுக்காக பொய் சொல்கிறதுன்னு பல விஷயங்கள்லாம் நடக்க போகுது. அதுக்கான ப்ரெடிக்ஷனும் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா வந்து பிடிச்சிருந்துச்சு நம்ம வீடியோனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.